டைமில் பார்வதி தான் கணக்கு நாங்கள் போடுவோம். வீட்டில் இருந்து உட்காந்து பார்வதி அம்மா போடுதேன் கணக்கு. அவர் கணக்கு எழுதிடுவார். இந்த கணக்கை விடு அப்படின்னு. புரிஞ்சிச்சோ? கணக்கு வீட்டுக்குள்ளே இருந்து கணக்கு அவர் போடுதாருன்னா உலகமே பயப்படணும். அந்த பயம் அல்ல, அந்த பயம் கொடுப்பார். வெயில் தாக்கத்தில் ஒன்று நடுங்கி போறியே, கூடுதலாக இன்னொரு 10 பாயிண்ட் இறக்குனா சுட்டரிக்கும். அப்போ என்ன, யாரை நினைப்ப? யாரோட நினைப்ப? அந்த காகித பேப்பர், செத்த பேய் பேப்பரை நினைக்க, அந்த பேப்பரை இப்போ நினைக்க வைப்பார். நினைச்சு சாவுங்கடா அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும். புரிஞ்சிச்சோ? கணக்கு போடுற கணக்கு உலகமே இப்போ இறுக்கி பிடிக்காது. உலகமே சரிச்சு வராது. உலகமே இன்னும் சரியும். காகித பேப்பர் சரிஞ்ச உடனே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் எல்லாவனும் ஃபுல்லாக மாட்டுவான். இதா ஒரு காகித பேப்பரை தூக்கி எறிஞ்சி நீதிமன்றத்தை அப்படியே அவமதித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்தான். ஒரு பேப்பர், செத்த ஒரு பேய் பேப்பரை நீதிமன்றம் வெளியில் தப்பு செஞ்ச கணக்கை உள்ளே போனால் பேப்பரை அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்தான். அப்போ அந்த பேப்பரை வச்சு பிடிப்பார். அந்த பேப்பரை வச்சு தான் பிடிப்பார். உழைச்சியா உழைக்கலையா? அந்த கேள்வி கேட்கல நீதிமன்றத்திலேருந்து அடி உள்ள நீதிமன்றத்தை காலை வச்ச உடனே அரை கொடுக்கல இங்கே எல்லாம் கட்டிடுவான். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். உழைப்பு இல்லாமல் பூரா பில்டிங்கில் போட்டு பூரா பூமியில் ஏற்றி பூமியை பூரா டிராக்டராக ரோடுகளை போட்டு செத்த ஒரு பேய் பேப்பரை வச்சு எல்லாம் அசிங்கத்தனமாக பண்ணி நாசம் பண்ணி வச்சிருக்கேடா பாய் பேர். எதுவும் இல்லாமல் ஒரு செத்த ஒரு பேய் பேப்பரை வச்சு உயிர் பலியை அறுத்து திங்கிறடா பாய் பேரை. தண்டனை இல்லைன்னு நினைக்காதா? அவன் செய்கிற தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தான் வலையில் மாட்டி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை வச்சு தான் பிடிப்பார். வீடுந்தோறும் முதல்ல சட்டப்படி ஏற்றிடுவார். உயிர் பலியை சாப்பிட்ட கணக்கு, உயிர் பலியை தின்ன கணக்கு வீடுந்தோறுமே கணக்கு ஏற்றிடுவார். ஏற்றின ஒன்று அடி. எத்தனை கோழி சாப்பிட்டேன், எத்தனை ஆடு மாடு சாப்பிட்டேன்னு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை உள்ள நீதிமன்றத்துக்கு கொண்டு வரல. அதுக்கு தான் முதல் அடி. உயிர் பலியை சாப்பிட்டேல அந்த தண்டனை. புரிஞ்சுக்கடா? உலகத்திலே எல்லா அந்த ஜீவன்களை, பறவைகள், விலங்குகளை அறுக்கையில் அம்மான்னு கூப்பிடையில எவ்வளோ ஒரு மனசு கஷ்டம். எங்களுக்கே வேதனை. புரியா? லிங்கத்திலேருந்து உட்கார்ந்து உலகமே வானத்துக்கு பூமிக்கு உட்கார்ந்து பார்ப்போம் 2 பேருமே. அதை உயிர் அறிக்கையில் அவரே சொல்லலார். அது எப்படி அந்த உயிர் அறிக்கையில் எப்படி யாரை கூப்பிடுதுன்னு பார்வதி அப்படின்னு சொல்லுதார். அம்மான்னு தான் சொல்கிற வார்த்தையில் அவன் குடும்பத்திலையும் அந்த மாதிரி நாக்கு ருசியாக இருந்தா குடும்பத்தில் அறுத்து சாப்பிடுங்கடா, அறுத்து சாப்பிடுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அம்மான்னு கூப்பிடுறத நாங்கள் பார்வதி பரமசிவன் காப்பாற்றி ஆகணும். படைக்கிறது ஈசன், ஈஸ்வரன், பரமசிவன். புரியா? அதான் நீதிமன்றத்தில் கையெழுத்துக்களை பூரா தப்பாக போட போய் தான் வெளியில் ஆடாத ஆட்டம் ஆடுதான். ஒரு ஓட்டு முத்திரை போடுறவன் முத்திரை போட்டு வீடு வாசல் பயங்கரமாக பூமி மேலே ஏற்றி நாசம் பண்ணி வச்சிருக்கான். இருக்கிற இடம் கேள்வியை தான் வரும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் அத்தனையும் அரசியல்வாதி அத்தனையுமே கேட்டுக்கோ. இருக்கிற இடம் எவ்வளோங்கிற கேள்வி லத்திட்ட ராணுவ வீரர் கொடுத்து கேள்வி கேட்பான். இருக்கிறது இவ்வளோதான் வேணும். அப்போ தாண்ட அவங்க நாக்கையும் வெட்டி விடுவார். அரசியல்வாதிக்கு நாக்கையும் வெட்டி விடுவார். வெட்டிடுவார். வெற்றா அப்படிம்பாரு. ராணுவத்தை வச்சு வெட்டி விட்டு ஒரு மிதிச்சு தள்ளுவார். முக்கால் சத்தியம். ஒரு செத்த ஒரு பேய் பேப்பரை வச்சு அரசியல்வாதி குளிர் காய்தான் பார்த்தியா? ஓட்டு முத்திரை வாங்கி குளிர் காய்தான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. உழைப்பு இல்லாமல் உழைக்காம அடிச்சு தூக்கி எரிஞ்சிருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ? பார்வதி அம்மா சொன்னதே 1ஆம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி ஐயாவே உட்காந்து கணக்கை பிரட்டி பார்க்க போறார். நாளையிலிருந்து கையெழுத்துக்களை தப்பா இருந்தால் எல்லா
நீதிபதியிலிருந்து லாயர்லேருந்து புரிஞ்சிக்கோ. தப்பா இருந்தால் என்ன நடத்துவார்னு புரிஞ்சிக்கோ. முகால் சத்யம்.